எஸ்ஐஆர் பீகாரில் என்ன பண்ணாங்களோ அதுதான் எல்லா இடத்துலையும் பண்ண போகிறாங்க. இப்போ குறிப்பாக ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 அதை வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போது பிஜேபியுடைய திட்டம் என்னன்னா, மகாராஷ்டிராவில், ஹரியானாவில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டில் வாக்களிச்சுட்டு போகலாம். ஃபார்ம் 7ல் ஆன்லைன்லேயே வந்து அவர்களுடைய வாக்குரிமையை கோரலாம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களோ, ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இருக்காங்களோ, அவங்கள எல்லாரையும் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றி 1 கோடி வாக்காளர்கள் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதான் மாண்புமிகு முதலமைச்சர் நேற்றைக்கும் தென்காசியில் பேசும்போது சொல்லியிருக்காரு, எல்லோரும் எச்சரிக்கையோடு இருக்கும், பீகாரில் நடந்தது போல் தில்லு முள்ளுக்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. விழிப்புணர்வோடு இருக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். இது தேவையற்றது தமிழ்நாட்டுக்கு என்று தான் கருதுகிறோம். எவ்வளவு காலமாக எப்படி தேர்தல் நடந்ததோ அதே முறையில் தேர்தல் நடக்க வேண்டும். இது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தொழிலாளர் ஆணையத்தில், லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க தரவுகள், எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மைக்ரண்ட் லேபர் இருக்காங்களோ, அதற்கும் ஒன்றிய அரசு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் ஒத்து வரல. கோடிக்கணக்கான எண்கள் வித்தியாசம் இருக்கு அதில். ஆகவே இந்த எஸ்ஐஆர் இப்பொழுதுக்கு தேவையற்றது தான் காங்கிரஸ் உடைய பார்வை. இதை எதிர்க்கிறோம். நகராட்சி நிர்வாகத்தில் பணி நியமன மோசடி நடந்தது, மிகப்பெரிய ஊழல் சட்டம் தன் கடமையை செய்யும். சட்ட ரீதியாக அவர்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அதை வச்சு தான் ஆட்சியை நடக்கிறாங்க. டெல்லியில் இதை வைத்து மிரட்டி தான் ஆட்சி நடக்கிறது. ஆகவே இதை எதிர்கொள்வதற்கு அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் அதிகாரிகளும் தயாராக இருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் என்று அறியப்படும் முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வம் என்ற நபர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அனைத்திலும் அரசியலை காணும் ஒரு அற்ப பதராக திரிகின்றார். இன்றைக்கு வாக்காளர் சீர்திருத்த முகாம் தமிழகத்திலும் தொடங்க இருப்பதை பற்றி தமிழக முதல்வர் நேற்றைக்கு தென்காசியில் சொன்னார் என்று சொல்லி அதையே அடிப்படையாக கொண்டு அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுடன் பேட்டி கொடுத்துள்ளார். அந்த பேட்டியில் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களுடன் தென்சென்னை மாவட்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்து தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் சொர்ணா சேதுராமனும் இருக்கும் பொழுது மைக்கு மீது வெறிகுண்டு அலைந்து திருநாவுக்கரசு அண்ணனுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க முயற்சி செய்தார் இந்த செல்வ பெருந்தகை. அது அவர்கள் உள்கட்சி விஷயம். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஒரு மைக்குக்கு அலையக்கூடிய ஒரு விளம்பர பிரியராகவும் விளம்பர மோகத்தில் சுயமோகியாகவும் இருக்கக்கூடிய இந்த செல்வ பெருந்தகை மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மீது எப்பொழுதும் வெறுப்பு பிரச்சாரம் செய்து அதன் மூலமாக ஒரு அரசியல் வெளிச்சத்தில் இருக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். 2016ஆம் ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லியதோ, வாக்காளர் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று 2016ஆம் ஆண்டே திமுக குரல் கொடுத்தது. 10 ஆண்டுகளாகவும் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பேசி வந்ததைத்தான் தற்போது நீதிமன்றத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டு பீகார் மற்றும் மேற்கு வங்க தேர்தல் மற்றும் பல்வேறு மாநில தேர்தல்களில் உள்ள குளறுபடிகளை சரி செய்வதற்காக வாக்காளர் முகாம்கள் மற்றும் அவசியமில்லாத வாக்காளர்கள், வந்தேரிகள், வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் அத்துமீறி நுழைந்து இங்கு போலி குடியுரிமையை காண்பித்து அதன் மூலமாக வாக்காளராக பதிவு செய்து இந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்நிய சக்திகளை, பயங்கரவாதிகளை களைவதற்கான ஒரு தருணமாகத்தான் அனைத்து தேசியவாதிகளும் இதை பார்க்கின்றார்கள். ஆனால் இந்த செல்வ பெருந்தகையோ போகின்ற போக்கில் மோடி மீதும் பாஜக ஆட்சியின் மீதும் கேவலமாக ஆதாரமில்லாத போலியான மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வைத்து அற்ப சுகம் காண்கின்றார். மோடியும் ஆர்எஸ்எஸும் தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்களை கொண்டு வரப் போகின்றார்கள், ஆன்லைன் வாக்குரிமையை கொண்டு வரப் போகின்றார்கள் என்று இல்லாததையெல்லாம் சொல்லி மக்களின் மனதில் பீதியை கிளப்ப பார்க்கின்றார்கள். இதை போன்றுதான் இந்த மோடி வெறுப்பு கும்பல் 2016ஆம் ஆண்டில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் மூடப்பட போகின்றது என்று சொல்லி ஒரு தேவையில்லாத துஷ்பிரச்சாரத்தை கிளப்பி மக்கள் மனதில் பீதியை விளைவிக்க பார்த்தார்கள். நல்ல வேளையாக மக்கள் அதனை நம்பவில்லை. காலப்போக்கில் உண்மை என்ன என்பதும் தெரிந்தது. 2015ஆம் ஆண்டில்
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் ஆன்லைன் பரிவர்த்தனை யூபிஐ மற்றும் கூகுள் பே மற்றும் போன்பே மூலமாக பண பரிவர்த்தனையை கொண்டு வந்த பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் சிவகங்கை சின்னப்பையன் என்று கருணாநிதியால் அழைக்கப்பட்ட ப. சிதம்பரம் அவர்கள் இது இந்த இந்திய நாட்டுக்கு ஒத்து வராதது, காரணம் என்னவென்றால் இந்திய நாட்டில் பலரும் படிப்பறிவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த போன்பே ஜிபே எல்லாம் சரி வராது என்று சொன்னார். ஆனால் மாறாக இப்பொழுது போன்பே ஜிபே 5 ரூபாய்க்கு நீங்க வேர்க்கடலையோ பட்டாணியோ வாங்கினா கூட கொடுக்க முடியும். நீங்க 10 ரூபாய்க்கு டீ குடிச்சீங்கன்னா கூட ஜிபேல அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு மோடி கொண்டு வந்துள்ள சீர்திருத்த திட்டங்கள் மக்கள் மனதில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளை மூடப் போகின்றார்கள் என்று இந்த பைத்தியக்காரர்கள், இந்த விஷமிகள், விஷக்கிருமிகள் சொன்னதற்கு மாறாக இன்றைக்கும் ஜன்தன் யோஜனா மூலமாக குடும்பத்திற்கு 30 கிலோக்கு மேலாக அரிசியும் கோதுமையும் இனாமாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டு வரை அது தொடரும் என்று மோடி அறிவித்திருக்கின்றார். வருகின்ற காலத்தில் கூட அது மீண்டும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதை போன்று பல்வேறு சீர்திருத்தங்களை மக்கள் மன்றத்தில் வைத்து பாரத நாட்டை உலக அரங்கில் உயர்த்தியே தீருவோம் என்று வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியும் நாக்கில் நரம்பில்லாமல் புழுதி வாரி தூற்றி ஊடக வெளிச்சத்தில் இருப்பதற்காக தன்னை உயர்த்தி காண்பித்துக் கொள்ளும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்ற நிழலில் சஸ்பெக்டட் கிரிமினல் போன்று பலராலும் சந்தேகிக்கப்படக்கூடிய செல்வ பெருந்தகையை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இதே போன்று அவர் தொடர்ந்து செய்வாரானால் அரசியல் ரீதியாக அவருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும்.